ஈன்றெடுத்த என் அன்னைக்கும் என்னையும் என் அன்னையும் ஈன்றெடுத்த என் தமிழ் மண்ணுக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்களேன், அது எப்படி திரும்ப ஆளுவோம்? இப்படி அழுவும். இந்த குழந்தைக்கு ஒரு அம்மா பால் கொண்டு போனாங்க. எப்படின்னா, ஆராரோ என் கண்ணே நீ கண்ணுறங்கு அப்படின்னு அந்த பாலை கொண்டு போனிச்சு. அந்த அம்மா கொண்டு போனப்போ மறுபடியும் அந்த குழந்தை அழுதுச்சு. ஏன்னா அந்த பால் பசும்பாலும் தாய் போல இல்லைங்க, அது கள்ளிப்பால். ஏன்டா கள்ளிப்பாலை கொடுத்து கொள்றீங்க அப்படின்னு கேட்டா, வரதட்சணை. ஒரு பொண்ணை ஒரு குழந்தைய பெத்தெடுத்து அதை படிக்க வச்சு வளர்த்து பெரியாள் ஆக்கி அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ரூபா வேணுமா இல்லையா? அதனால தான் நாங்கள் அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லி தேனி மாவட்டம் அந்த அந்த பகுதியில் மதுரை மாவட்டத்தில எல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இல்லை. அந்த அளவுக்கு பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க. பெண்கள் இந்த வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது வந்து எப்படி தெரியுமா? இந்த மாதிரி ஒரு அழகான மாப்பிள்ளை, இந்த தஞ்சாவூர் மலர் சந்தைக்கு போனேன். போயிட்டு, அண்ணே எனக்கு கல்யாணம்னே, எனக்கு கல்யாணம் 2 மாலை கட்டணும் அப்படின்னு சொன்னான். என்னண்ணே கட்டிட்டா போச்சு, 2 மாலை கட்ட எவ்வளோண்ணே வரும் அப்படின்னு கேட்டோம். சொன்னான் மாலை கடைக்காரன், 5000 ரூபா வரும்னே. ஏனே 2 மாலை கட்ட 5000 ரூபாயா அப்படின்னு கேட்டான். இவன் சொன்னான், ஏண்டா ஒரே ஒரு தாலி கட்ட நீ 5 லட்சம் ரூபா கேட்க ஒரு 5000 ரூபா தாடா கேட்டேன். ஏன்னா இன்னைக்கு இந்த பெண்களுடைய நிலை இன்னைக்கு மாறி இன்னைக்கு ஃப்ளைட் ஓட்டுற அளவுக்கு போயிட்டாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு பெண்களை வைத்து ஒரு பட்டிமன்றம் நடத்துகிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சிறப்பு. இதுக்காக தான் இந்த தலைப்பை கொடுத்துருக்கோம். ஒரு பெண்ணை நம்ம எப்படி சொல்கிறோம்? ஒரு கணவன் மனைவி இருந்தாக்க இல்லத்தரசின்னு சொல்கிறோம். ஏன் தெரியுமா? அந்த இல்லத்தையும் கணவனுடைய உள்ளத்தையும் ஆளுகின்ற அரசியாக வாழுகிறார். அதனால தான் இல்லத்தரசி அப்படின்னு சொல்றோம். இப்படியாப்பட்ட பெண்களை வந்து எப்படி பண்டிகைகளை கொண்டாடுறாங்க? அவங்க கொண்டாடுற விதமா எப்பா என்னப்பா சாதாரணமாக இருக்காங்க. ஒரு விளம்பர வண்டி வந்துடக்கூடாதுங்க தீபாவளி நேரத்தில். அப்படியே வண்டி வருவாருங்க, அந்த விளம்பரம் போட்டுக்கிட்டு வருவான். நகை கடந்த அச்சே தெரியுதுன்னு ஒரு நாள் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஒரு நாளே இருக்காதுங்க, அப்படி இருக்கும். அன்பு கிடிய வாடிக்கையாளர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது டண்டனக்கா ஜுவல்லரி. டண்டனக்கா ஜுவல்லரி வாங்க வாங்க வாங்க. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. வாங்கிட்டு வந்து பார்த்தா தங்கமே இல்லைங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்க படுத்துற பாடு இந்த மாதிரி போகுது. அது வந்து ஜவுளி கடை விளம்பரம். அது பெண்களுக்குன்னு ஒரு இது வச்சுருக்கேன். அந்த ஆண்களுக்கு பாருங்க பேண்ட்டு சட்டை வேஷ்டி பனியன் ஜெட் அவ்வளோ முடி போச்சு. ஆனால் பெண்களுக்கு பாருங்க அந்த காட்டன் புடவை, அது இப்போ வந்திருக்க ஒரு சீரியல் அந்த பட்டு புடவை, பாடா படுத்துகிற புடவை, இப்படியெல்லாம் எத்தனையோ புடவை வந்துருச்சு. ரசக்கிளி மசக்கிளி பட்டியாலா அந்தாலா இந்தாலா இந்தாலா அப்படின்னு வரும். என்னென்னமோ பேர் வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் வச்சு இன்னைக்கு ஜவுளி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து இந்த ட்ரெஸ் எடுக்க போகிற ஆண்கள் இருக்காங்க பாருங்கள், பொண்டாட்டியோட போனால் முடிஞ்சு, அவ்வளோதான், அன்னையோட முடிஞ்சு. சரி, இதில் தான் அப்படி இருக்குன்னா குடும்ப வாழ்க்கை இருக்குது பாருங்க. குடும்ப வாழ்க்கை, ஒரு கல்யாணம் பண்ணால் ஒரு ஆண் வந்து ஒரு காலத்தில் இருந்தாங்கல்ல, அப்போ கல்யாணம் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு போகிறப்போ அந்த அம்மா மாமியார் மருமகளை வரவேற்கும் பாருங்க. அந்த காலத்தில் மருமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குணமகளே வா வா அப்படின்னு பாடி அந்த அந்த தட்டில் மஞ்சள் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு அதில் சூடத்தை ஏற்றி வச்சு அப்படியே அழகாக அழைச்சிங்க. அப்படி அழைச்சி உள்ளே அழைக்குவாங்க.
அப்படியே உள்ளே அழைப்பாங்க. அப்படியே மகிழ்ச்சியோடு அப்படியே வரவேற்பாங்க. போன வாரம் ஒரு கல்யாணம் போயிருந்தேங்க. இதே போல் மாப்பிள்ளை பொண்ணு வர்றாங்க. இதே போலவே அந்த சந்தனம் குங்குமம் சூடம் வச்சு அப்படியே ஏற்றி அந்த அம்மா பாடுது பாருங்க. வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. அது 60 வயசு. 60 வயசுக்கு அப்படின்னா இந்த புள்ள 20 வயசுல விடுமா? இது போட்டுச்சு பாருங்க. யாரடி நீ மோகினி கூரடி என் பைங்கிலி. இந்த புள்ள போட்டுச்சு. மாப்பிள்ளை என்ன மாதிரி அப்பாவி அப்படியே பார்த்தான். பார்த்துட்டு அவன் சுச்சுவேஷனுக்கு போட்டான் பாருங்க. பாடு. என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது போட்டான். இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை அந்த மாமியா மருமக பிரச்சனைகள் இப்படி இருக்குங்க. மாமியா மருமக பிரச்சனையே மிகப்பெரிய பிரச்சனை. பாராளுமன்றத்தில் கூட தீர்த்து வைக்க முடியாது. எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிடலாம், இதை தீர்த்து வைக்க முடியாது. அப்படி இருக்கு. 2 மருமக பேசிக்கிடுச்சு. ஏன்டி உன் மாமியா கிணத்துல விழுந்து செத்துட்டாலாமே? ஆமாடி அப்படின்னா. எப்படி செத்தா? என் வீட்டிலேயும் தான் கிணறு இருக்கு, என் மாமியா குத்துக்கள் மாதிரி இருக்காடி அப்படின்னா. அதுக்கு இவ சொன்னா, கிணறு பாட்டுக்கு கிணறு அப்படி தான் இருக்கும், மாமியா பாட்டுக்கு மாமியா அப்படியே தான் இருப்பா, நம்ம தாண்டி பிடிச்சி தள்ளி விடணும் அப்படின்னா. எந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி பெண்கள் இருக்கிறப்போ இந்த பெண்கள் வந்து இந்த பண்டிகையை எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக 3 பேர் பெண்களுக்காக பேசுறதுக்கு. அது பெண்களுக்கு பேசுறதுக்கு எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா, கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு கவிஞர் வந்திருக்கார். ஏன்னா கவிஞர்களுக்கு பெண்களை ரொம்ப பிடிக்கும். கவிஞர்களுக்கு பெண்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் தான் பல விதமாக வர்ணிக்கக்கூடியவர். ஒரு நல்ல ஒரு நாட்டுப்புற பாடகர், இன்னும் சொல்லணும்னா ஓவியர், இப்படி பன்முக திறமையாளர். கவிஞர் சக்திவேல் அவர்கள் பெண்களே அப்படின்னு பேச வந்திருக்காரு. அவருக்கு துணையாக நல்ல ஊர்லேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அந்த ஊர் பேரை கேட்டாலே கொஞ்சம் கேர் ஆகும். பாண்டிச்சேரியிலேருந்து அவர் இருந்திருக்கக்கூடிய கலைவாணி கணேசன் அவர்கள் ஒரு அற்புதமான பேச்சாளர். சொல்லப்போனால் அவங்க எல்லாருமே திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, திரைத்துறையில் உள்ளவங்க. அவங்களும் ஒரு நடிகை, நல்ல பேச்சாளர். இந்த பெண்களே அணியில் வந்து தலைமை இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்லூரியுடைய ஹீரோன்னு சொல்லலாம். மரியாதைக்குரிய பேராசிரியர் சுப்பிரமணியன் சார். பேச்சில் பல விதம் இருக்குது. இந்த விளம்பரத்தில் பார்த்தீங்களா, இந்த லாட்ரி சீட்டு விளம்பரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. திருச்சி தமிழக அரசு வழங்கக்கூடிய 5 சீட்டு கொண்ட கவர் பத்திரம் வாங்கினா, மலைக்கோட்டை மாமன்னன் திருச்சி கேஎஸ் ராமதாஸ் வழங்கக்கூடிய 5 சீட்டு கொண்ட கவர் பத்திரம் வாங்கினா, இதோ குழுக்கள், இதோ நம்ம வாகனம் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி புளிய மரத்தில் மோதி அப்படி கவுந்து கிடக்கு. அப்போ விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதோ நம்ம அதிர்ஷ்ட வாகனம் புறப்பட தயாராக இருக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி அதே போல் இந்த பால்கோவா வித்துட்டு வரோம். சித்தூர் பால்கோவா வேணும்னா வண்டியை நிப்பாட்டினீங்கன்னா வண்டி நிற்கும் அப்படிங்குவோம். இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு விதம் இருக்குல்ல. அதே போல் பேச்சிலையும் ஒவ்வொரு விதம் இருக்குது. அந்த லேகியம் விற்கிறதுக்கு ஒரு விதம், ஒவ்வொரு விதம் பேச்சு இருக்குது. இலக்கிய பேச்சு, நகைச்சுவை பேச்சு, எடுபடாத பேச்சு, அருவ பேச்சு, இப்படி நிறையா இருக்குது. இது என் பேச்சு என்ன வருதுன்னு நீங்களே மனசில் வச்சுக்கிடுங்க, வெளியில் சொல்லிடாதீங்க. கம்பெனி சீக்கிரட்டு வெளில சொல்லிடாதீங்க. அப்படி ஒரு பேச்சில் வந்திருக்காங்க. ஆண்கள் தான் மகிழ்ச்சியை கொண்டாடுற. யாருங்க மகிழ்ச்சியை கொண்டாடுறா? நீங்கள் என்னங்க 10,000 ரூபாய்க்கு பட்டு புடவை, அரை பவுன் நகை, செப்பல் பார்த்தீங்கன்னா 500 1000 ரூபா. அதுலேயே மஸ்காரா போடுவாங்க, அதே 4000 ரூபா. மஸ்காரா போட்டு மயக்கிறியே, அந்த மஸ்காரா போடுறதுக்கு மேக்கப் போடுறதுக்கு 10,000 ரூபா. இவ்வளோ பண்ணி 1 லட்சம் ரூபா செலவு பண்ணி நீங்கள் கொண்டாடுற பண்டிகையா மகிழ்ச்சி? நாங்கள் வெறும் 145 ரூபாயில் கொண்டாடிடுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஆண்களுக்காக பேச வந்திருக்காங்க. நம்ம சென்னையை சார்ந்த எம் கோபால் சார் அவர்கள் தலைமையில் பேச வந்திருக்காங்க. அவர் ஒரு துணை நடிகர். அதே போல் இந்த பகுதியை சார்ந்த ஒரு அற்புதமான கவிஞர், பல பத்திரிகைகளில் பல கவிதைகளை புனைப்பெயரில் கவிஞர் வீர தமிழ் மகா அப்படிங்கிற பேரில் மகாலட்சுமி பல கவிதைகள் வந்திருக்கோம், நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவங்க.
அவங்க வந்து பெண்களே அப்படின்னு பேச வந்திருக்காங்க. பெண்களுக்காக ஆண்களே அப்படின்னு ஆண்களேனே பேசுகிறதுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அதுதான் வீரத்தமிழ் மகான்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு துணையாக நம்ம மல்லிப்பட்டினம் என்கின்ற ஒரு கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கல்லூரி முடிக்க 2 வருஷம் ஆச்சு. அடுத்த கல்லூரிக்கு போகிற வரைக்கும் அவர் கல்லூரி மாணவர் தான். தஞ்சை தமிழன் மனோஜ் அவர்கள் வந்திருக்காங்க. பண்டிகைகளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது ஆண்களே என்கின்ற அணியின் முதல் பேச்சாளராக சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய எம் கோபால் அவர்களை வருகை தர பேசுமாறு அழைக்கிறேன். உலகம் முழுவதும் ஆண்டு கொண்டிருக்கும் மூன் டிவி நேயர் அவர்களுக்கும், மருதுபாண்டியர் கல்வி நிறுவனங்கள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் 2 முறை, பிறப்பிலே ஒரு தூக்கம், இறப்பிலே மறு தூக்கம். இப்போது விட்டுவிட்டால் எப்போதும் தூக்கமில்லை. என்னறிய கண்மணி கண்ணுறங்கு கண்ணுறங்கு. பி. சுசிலாமா பாடியிருப்பாங்க சித்தி படத்தில். பெண்களுக்கு வந்துட்டு 2 முறை தான் தூக்கம். பிறந்த உடனே தூங்கிடணும், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அப்போ தூக்கத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா, தூங்காமல் விட்டீங்கன்னா கடைசியில் இறந்த அப்புறம் தான் தூங்க முடிச்சு தூக்கம் அப்படின்னு இந்த அம்மா பாடியிருக்காங்க அந்த படத்தில். அதாவது 7 மொழிகளுடன் போராட செய்யும். ஃபஸ்ட்டில் நீங்கள் குழந்தை பருவத்தை தாண்டி போனோடனே பள்ளிக்கூடம் போகணும், படிக்கணும், அதை படி இதை படி. இந்த பெண்களுக்கு தூக்கமே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க பெரிய பிள்ளை ஆன பிறகு அக்கம் பக்கத்தில் கூட இந்த குழந்தைய தாய் தாப்பை வீட்டில் இருக்க விட மாட்டாங்க. ஏமா அவன் பிள்ளை பெரிய மனுஷன் ஆகிட்டா, நல்லா பையன் வாரான், அவனை கட்டி கொடுங்க, சீக்கிரம் கரையேற்றுங்க அப்படின்னு சொன்னால் தாய் தாப்பை அவங்க சுமையை இறக்கணுக்காக அந்த பிள்ளைக்கு சீக்கிரம் ஒரு வரன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போது மாலையிட்ட கணவன் வந்து சேலை தொடும் வேலையெல்லாம் தூக்கம் இல்லை. அதுக்கப்புறம் குழந்தை ஒட்டி அப்படின்னு அவங்களுக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு தூக்கமே கிடையாது வாழ்க்கையில். ஐயா நடுவர் அவர்களே, சொல்லுங்க. சீக்கிரமாக படுத்து லேட்டாக எந்திரிக்கிறது ஆண்கள். சரிங்களா? லேட்டாக படுத்து சீக்கிரமாக எந்திரிக்கிறது பெண்கள். ஆமாம், இது உண்மைதானுங்க? உண்மைதான். நாளைக்கு தீபாவளி அப்படின்னா இந்த பெண் என்ன செய்வா? அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பரபரப்பா. ஆமாம், பரபரப்பா. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணுமே சொல்லிட்டு கணவனுக்கு அந்த வீட்டில் மாமியார், மாமன், கணவன், ஒரு பையன், ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அத்தனை பேருக்கு டிஃபன் ரெடி பண்ணணும், சட்னி அரைக்கணும், சாம்பார் பண்ணணும், செய்யணும். அப்படி கொடுத்து எல்லாத்துக்கும் நைட்டில் தூங்க வச்சு அந்த பொண்ணு லாஸ்ட்டில் தான் தூங்குவா. அந்த பொண்ணு வந்துட்டு கடைசியாக என் வீட்டில் இருக்க என்னென்ன வேலையை பழைய சாப்பாடு இருக்கும் செய்யும் எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனால் ஆம்பளை அதெல்லாம் பார்க்க மாட்டான். அவன் சாப்பிட்டாச்சா போய் படுக்க போயிடுவான். பையனும் அப்படித்தான், சாப்பிட்டாக்கி போயிட்டு அவனும் படுக்க போயிடுவான். சரிங்களா? இந்த பொண்ணு அவ்வளவோ முடிச்சுட்டு 11 மணி ஆகும் படுக்கிறது. ஆனால் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடும். இந்த அப்பா என்ன செய்வான்? டேய் மாப்பிள்ள எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் போடுவான். வேட்டு வழியில் எடுத்துட்டு அங்கே வெடிக்கிறதுக்கு வெளியே கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு போக முடியுமா? வெளியில் போக முடியுமா? இவங்கள மாதிரி ஜாலியாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆமாம், இவங்க வெளியே போயிடுவாங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. வெளியே மச்சா வாடா போவோம் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வாடா போவோம், ஜாலியாக அவங்க தான் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் ஆண்களுக்கு தான் இந்த தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி நாளெல்லாம் ஆண்கள் தான் விரும்பி கொண்டாடுவாங்க, சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நான். ஒரு அக்காள் ஒரு குடும்பத்தில் வந்துடுத்து, ஒரு அக்காள் இருக்காங்கன்னா அந்த அக்கா வந்துடுத்து 1000 தாய்க்கு சமம். அந்த குடும்பத்தில் இருக்கிற தாய் வந்து இறந்துட்டாங்கன்னா, அந்த குடும்பத்தில் தாய் இறந்துட்டானா
தலைநாளையில் பிறந்த அக்கா வந்து தான் அந்த குடும்ப பொறுப்பு மொத்தம் ஏற்றுக்கணும். தம்பியை வளர்க்கணும், வீட்டை தம்பி இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, அவளை படிக்க வைக்கணும், பாட வைக்கணும், எல்லா வேலையும் தன்னுடைய இன்பம் கனவு எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு அந்த அக்கா தான் தாய்க்கு தாயாக இருந்து அவெல்லாம் வளர்த்து ஆளாக்குறாள். என்ன அதனால் பெண்கள் தான் எல்லாத்துக்கும் குடும்பத்தவே நிலைநிறுத்தி வைக்கிறவங்க பெண்கள் தான். ஆனால் அவங்க வந்து சந்தோஷமாக எந்த விழாவையும் கொண்டாட முடியாது. அதனால் விழாவை பண்டிகையை சிறப்பாக ஓடி ஆடி கொண்டாடுறது ஆண்களே, விரும்பி கொண்டாடுவது ஆண்களே என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. மிக அற்புதமாக பேசியிருக்கார். அவருக்கு ஒரு நல்ல கரகோஷம் கொடுக்கலாம். அருமையான நன்னாளில் அருமையான ஒரு தலைப்பை கொடுத்து இந்த தீபாவளி திருநாள் அன்று பண்டிகைகளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பை கொடுத்து அருமையான தலைப்பிலே பேச வாய்ப்பு கொடுத்த நடுவர் ஐயா அவர்களே வணக்கம். வணக்கம். மேலும் இந்த அருமையானது ஒரு மூன் டிவி தொலைக்காட்சி நிறுவனர் அவர்களுக்கும் மற்றும் என் அணியை சேர்ந்த நண்பர்களுக்கும் எதிரணியை சேர்ந்த நண்பர்களுக்கும் வணக்கத்தை கூறி அனைவருக்கும் இன்று இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு சிறப்பு. இந்த பண்டிகைகளை கொண்டாடுவது ஆண்களா பெண்களா, மகிழ்ச்சியாக யார் கொண்டாடுவது? ஆண்களே என்ற ஒரு தலைப்பில் நாங்களும், பெண்களே என்ற தலைப்பில் அவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் உண்மை என்னவென்றால் நாங்கள் தான் மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். ஏன்னா மகிழ்ச்சி என்பது நம்ம வீட்டில் இருந்து வேலை செய்து கொண்டாடுவதில் என்பதிலெல்லாம் மகிழ்ச்சி அல்ல. இந்த பண்டிகையை மகிழ்ச்சியாக நாம் செலிப்ரேஷன் பண்ணி கொண்டாடணும். நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா தீபாவளி அன்னைக்கு முதல் நாளே ஆரம்பிச்சிருவோம், பிளான் போடுவோம், வெடிப்பதிலேருந்து ஆரம்பிப்போம். பெண்கள் என்ன பண்ணுவாங்க நடுவர் அவர்களே? பெண்கள் என்ன வெடிப்பாங்க? மத்தாப்பு, கம்பி மத்தாப்பு, இந்த மாதிரி சாட்டை, சங்கு சக்கரம். சங்கு சக்கரம். நாங்கெல்லாம் அது சங்கு சக்கரம் இல்ல, ஆண்களுக்கு ஊதுற சங்கு சக்கரம். நாங்களெல்லாம் மாப்பிள்ளை வெடின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதை வெடிச்சுட்டு அப்படியே அசராம அப்படியே நிப்போம். இவங்க கம்பி மத்தாப்பு கொளுத்திட்டு உள்ள ஓடி போயிடுவாங்க, காதை பொத்திட்டு இருப்பாங்க. அது வெடிக்காது, ஆனா காதை பொத்திட்டு. அப்ப யார் அதை உண்மையா கொண்டாடுறது? ஆண்கள் தான். ஆண்கள் தான். நாங்க தான் அதை கொண்டாடுறோம். மறுநாள் தீபாவளி, பலகாரம்லாம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு வாங்கி கொடுத்த உடைய எல்லாம் நம்ம போட்டுட்டு அப்படியே கழுத்தில் ஒரு செயினை அப்படியே பட்டன் தெரியுற மாதிரி போட்டுட்டு பைக்கில் ஏறி உட்காந்து வீட்டில் ஒரு ஆரன் அடிச்சு, ஆரன் வீட்டில் உள்ளவங்களுக்கு இல்லை, பக்கத்து வீட்டுக்காரவங்க ஏத்த வீட்டுல இருந்து பாக்குறாங்களா? எல்லாரும் பார்க்கணும். நம்ம ட்ரெஸ் போட்டுருக்கோம்ல, அதை பார்க்கணும். அப்படியே அந்த வண்டிய அப்படியே ஸ்டார்ட் பண்ணி எடுக்கும் பொழுது அதோட என்ன நடுவர்களே மகிழ்ச்சி வேணும்? என்ன மகிழ்ச்சி இருக்கு? அப்படியே பிளைட்ல போற மாதிரி அப்படியே ஒரு திருவு போனா போதும், ஒரு 2 அடி அப்படி அடிச்சு அப்படி திரும்பினா அந்த புள்ள 2 புள்ள திரும்பி பார்க்கும். பார்க்கலன்னா திரும்ப யூட்டர்ன் போட்டு வருவோம். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கா? இருக்கா? ஏதோ ஒண்ணு மறந்தது மாதிரி வச்சுட்டு போவோம், ஆனா உண்மையில ஒண்ணும் மறக்க மாட்டோம். ஆனா வந்து பார்த்தோன்னே திரும்ப எடுத்துட்டு போவோம். இதுதாங்க மகிழ்ச்சி. இதுதான மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? நீங்க வீட்டுல உட்கார்ந்து ஒரு பலகாரம் சுடுறது மகிழ்ச்சியா? நம்ம வந்து பலகாரம் சுடுறது மகிழ்ச்சியா? மகிழ்ச்சி. வீட்டுல இருந்து ஆர்டர் போட்டு வர வச்சிருவோமே, 3 மாசம் முன்னாலே பிளான் போடுவோம். என்ன, நம்ம வெளியே டெய்லி தினந்தோறும் வெளியில போறோம், நம்ம போய் நம்ம சம்பாரிச்சுட்டு வரணும். 3 மாசம் முன்னால பிள்ளைக்கு என்ன தேவை, மனைவிக்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பிளான் போட்டு நம்ம அன்னைக்கு உட்கார்ந்து அவங்களுடைய நம்ம அந்த உடைகள் எல்லாம் போட்டு ரசிச்சு நம்ம இருக்கிற கையில் பணம் இருக்கோ இல்லையோ கடனோ எதனோ வாங்கி வந்து அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தி அதை ஒரு நாள் அன்னைக்கு வீட்டில் இருக்கிறோம்ல,
நிச்சயமா. நீங்க பொழுதேனைக்கு வீட்டுல இருந்துட்டு தான் இருப்பீங்க. நாங்க அன்னைக்கு பார்த்து நீங்க மகிழ்ச்சி அடைகிறத பார்த்து நாங்க ஆனந்தப்படுறோம் இல்லையா? அதான் எப்படியெல்லாம் ஆனந்தப்படுவோம் தெரியுமா? புடவை நல்லாவே இருக்கா, கன்றாவியா இருக்கும், அப்படி அதை பார்த்து ஐயோ அப்பா அப்படியே தேவதை மாதிரி இருக்கம்மா அப்படின்னு சொல்றது. உண்மையை பொய்ய சொல்லுவோம். பொய்ய சொல்லுவோம். அது மொவரக்கட்டையை பார்த்தாலே சகிக்காது. அப்படியே தேவதை மாதிரி இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொய்ய சொன்னாதானே எனக்கு பலகாரம். ஆமா, பலகாரம் இல்லாட்டா கெட்டி உருண்டையில அடி கிடைக்கும். நடுவர் அவர்களே, காலையில கிளம்பி வரப்ப சொன்னேன் வீட்டுல, இந்த மாதிரி பண்டிகைகளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது ஆண்களா பெண்களாங்கிற தலைப்புல பேச போறேன்னு. என் வீட்டுக்காரம்மா சொல்லிதான் அனுப்புனாங்க. பலகாரம் கிடைக்கணுமா வேண்டாமாங்கிறத பார்த்து பேசிட்டு வாங்க அப்படின்னு. பண்டிகைன்னா ஆண்கள் தான் நடுவர் அவர்களே. ஆமா. நைட்டு அடுத்து பாருங்க, ஜனவரி வருது. முதல் நாள் 11-12 மணிக்கு கேக்கு வெட்டி வெடி வெடிச்சு அந்த மகிழ்ச்சி உங்களால கொண்டாட முடியுமா? கொண்டாட முடியுமா? அப்படியே நடுராத்திரி 12 மணிக்கு அப்படியே பைக்ல போயிட்டு அந்த நடுராத்திரி 12 மணிக்கு கரெக்டா அப்படியே புஷ்னு அப்படியே பொங்க விடுவான் பாருங்க. பொங்க விட்டு அந்த பலூன் ஆட்டி அப்படியே பட்டாசு கிளப்பி எவனே தெரியாது யார் அதை பேசவே மாட்டான். அந்த லவர்கிட்ட பேசவே மாட்டான். அந்த பிள்ளைய பார்த்தா கூட ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிக்கிட்டு ஓடிடுவான். ஏன்னா நேரடியாக பேச முடியாது. அப்படியெல்லாம் கொண்டாடுவான். இதுதான் பண்டிகை. நடுவர் அவர்களே, நீங்க என்ன பாடுபடுத்தினாலும் சரி அதையெல்லாம் நாங்க ஒரு புறம் மனசுல வச்சுட்டு மகிழ்ச்சியா தானே இருக்கோம். ஆமா. நான் போன வாரம் அந்த ஒரு மாசம் முன்னால பிளான் போட்டு நம்ம துணி எடுக்க போவோம், கூட்டமா இருக்கும்னு திருச்சி போதீஸ் போனேன். அங்க போய் உட்கார்ந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை, பெண்கள் ஜவுளி எடுக்கிறத பத்தி. ஆமா. எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க பக்கத்துல. நான் நிற்கும் போது அந்த ஜவுளி கடைக்காரன் என்ன ஒரு பார்வை பார்த்தான். கேவலமா பார்த்தான். ஏன்னா 2-3 மணி நேரத்திலேயே நம்மளால சமாளிக்க முடியலையே, இந்த மனுஷன் எப்படா வந்து காலமுச்சூடும் கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு. எவ்வளவு பெரிய தியாகி பாருங்க ஆண்கள். எவ்வளவு பெரிய இது பாருங்க. பேசிட்டே இருந்தா ஒரு அரை நாள் ஆயிடுச்சு. பார்த்தா திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஆம்புலன்ஸ் என்னடா அதுன்னு சரி ஓடி போய் பார்க்க போலான்னு பார்த்தா ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாரு. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா அவர் காலையில இருந்து கால் கெடுக்க நின்று அவர் ஆம்புலன்ஸ் கொண்டு போற, அந்த அம்மா அது தெரியாம துணி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. துணி எடுத்துக்கிட்டாங்க. சரின்னு அந்த அம்மாட்ட வந்து சொல்லி யாருமான அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, யார் இந்த மாதிரி வீட்டுக்காரர் இந்த மாதிரி உடனே கீழே வாங்கன்னு. அந்த அம்மா அழுவுதோ இல்லையோ அது வேற விஷயம். இந்த பாவி மனுஷன் சாப்பிட்டு வந்து தொலையான்னு காலைல சொன்னா இங்கே வந்து உயிர் எடுக்கிறான் பாரு அப்படிங்குது. அடுத்து பாருங்க, பொங்கல் பண்டிகை 3ஆம் நாள் மஞ்சு விரட்டு. எல்லாம் தெரியும், கிராமத்துல இருந்து வருவோம். அது எங்க ஊர்ல எல்லாம் மஞ்சு விரட்டுன்னு வச்சிருப்பாங்க. மஞ்சு விரட்டு, அதுக்கு பேர் தான் மஞ்சு விரட்டு. பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணும், அதெல்லாம் பார்க்கும், நிலப்படி வாசப்படில இருந்து இப்படி எட்டி பார்க்கும். நாங்க என்ன பண்ணுவோம், மஞ்சள் வச்சு தண்ணியை வச்சுட்டு ஓடுவோம். அந்த மகிழ்ச்சி உங்களால முடியுமா? விரட்டிட்டு ஓடுவோம். 3ஆம் நாள் அப்ப அந்த மாடை அவுத்து விட்டு அந்த காளைகளை வந்து நம்ம விரட்டி அதை பிடிக்கிற சுகம், அந்த மகிழ்ச்சி எங்கேயுமே உங்களிடம் இருக்காது. நிச்சயமா. அதனால நம்ம வந்து இந்த பண்டிகை அப்படின்னாலே இந்த முக்கியமாக ஆண்கள் தான் அதை வந்து கொண்டாட மகிழ்ச்சி முழுமையாக மகிழ்ச்சி அடைகிறாங்க. மகிழ்ச்சி என்பது எந்த பண்டிகையாக இருந்தாலும் ஆண்கள் தான். நீங்க நல்ல தீர்ப்பை சொல்லிட்டு ஆண்களுக்கு சாதகமா போனீங்கன்னா நல்லபடியா இருக்கும். ஊரை விட்டு போவீங்க. ஆமா. எனவே நடுவர் அவர்கள் வந்து ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு பெண்ணை பத்தி பெண்ணுக்கு தான் தெரியும். ஆமா. ஒரு ஆணை பத்தி ஆணுக்கு தான் தெரியும். உண்மையிலே நீங்க ஒரு ஆண் மகன் இருந்தீங்கன்னா எங்களுக்கு சாதகமா கூறுங்க, இல்லைன்னா அவங்களுக்கு சாதகமா கூறுங்க என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த மூன் டிவிக்கும் நேயர்களுக்கும் நான் மறுபடியும் இந்த தீபாவளி வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மஞ்சு விரட்டு, அந்த மஞ்சள் தண்ணி விளையாட்டு, அதை பற்றி எல்லாம் பேசுனாங்க. பொங்கலை பற்றி பேசுனாங்க. இன்னைக்கு பொங்கல் நம்ம எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுடைய வீரத்தை, அந்த விவசாயிகள் அந்த விவசாயம் பண்ணி ஒரு வருஷமாக விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்துக்கு துணையாக இருந்த சூரியனுக்கு நன்றி சொல்கிறதுக்கு பொங்கல் வைக்கிறோம். சூரியனுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் மட்டும்தான் நம்மளோட உழைச்ச மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறோம். மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறோம். ஏன் தெரியுமா மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறோம்? நம்ம மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம அந்த நிலத்தை உழவுறதுக்கு அது உதவும். அது
மட்டும் இல்லை, நம்ம இது அறுக்கிறோம் பாருங்க, அந்த பயிர், அந்த பயிரில் உள்ள நெற்பயிரெல்லாம் நம்ம எடுத்துருவோம், அந்த வைக்கலை தான் அதுக்கு கொடுக்கும், அதை சாப்பிடும். அதே போல் அரிசி கழுவுறோம் பாருங்க, அந்த தண்ணி அதுக்கு கொடுத்துட்டு சோறை நாம சாப்பிடுவோம். இதையெல்லாம் தருகிறதே இந்த மாடு அப்படின்னு சொல்கிறதுனால தான் அந்த மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறோம். பால் தருது, தயிர் தருது, இதெல்லாம் தர்றதுனால தான் மாட்டுக்கு பொங்கல் வச்சான் தமிழன். இதை விஷயத்தை ஒரு இடத்துல சொன்ன ஒரு பையன் கேட்டான், அப்படி பார்த்தா கோழிக்கு பொங்கல் வைக்கணும்னே அப்படின்னு கேட்டான். என்ன சொல்ற, கோழிக்கு ஏன் பொங்கல் வச்சா அப்படின்னு கேட்டா, கோழி நமக்கு என்ன தருது தெரியுமா? முட்டை தருது, ஆம்லெட் தருது, ஆஃப் ஆயில் தருது, சிக்கன் 65 தருது, அப்போ அதுக்கும் பொங்கல் வைக்கணும்லே அப்படின்னு கேட்குறான். ஆனால் மாடு கோழிங்கிறது அது ஒரு நகைச்சுவையாக அவன் கேட்டா அதுக்கு, ஆனால் மாட்டுக்கு ஒரு பொங்கல் வச்சோம், காணும் பொங்கல். இப்படி இந்த பொங்கலை வச்சோம். காணும் பொங்கல் அன்னைக்கு தான் அந்த மஞ்சள் தண்ணி விளையாட்டு, இந்த மாமன் பொண்ணு, அத்தை பொண்ணு, இவங்கெல்லாம் இந்த மஞ்சள் தண்ணி வச்சுக்கிட்டாங்க நிச்சயம் தெரியும், ஆனால் நம்ம தெரியாத மாதிரி அங்கே நம்ம கேஷுவலாக போகிற மாதிரி போவோம் அப்படின்னு நம்ம போய்கிட்டு இருப்போம். மனசு அங்கே போயிடும், அப்படியே போவோம். அந்த மஞ்சத்தண்ணி விளையாட்டுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அதை தான் தமிழன் அன்னைக்கு மஞ்சத்தண்ணி விளையாட்டுன்னு வச்சான். அந்த மகிழ்ச்சிகளை கொண்டாடும், ஆணும் பெண்ணும் பரஸ்பரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அப்படியே ஊற்றுறீங்க, ஜப்பான் பிளாக் பெயிண்டை வாங்கி ஊற்றிக்கிட்டு இருக்கு எல்லாம். மஞ்சத்தண்ணி விளையாட்டு இந்த மாதிரியெல்லாம் போச்சு. அதை நினைவுபடுத்தினால அற்புதமான ஒரு விஷயம். இருந்தாலும் ஆண்கள் தான் மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, பெண்கள் தாங்க மகிழ்ச்சியாக அந்த பண்டிகைகளை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கு மகிழ்ச்சியான ஊரான பாண்டிச்சேரியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கலைவாணி கணேசன் அவர்களை பேச அழைக்கிறேன். எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் முன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, ஆண்களா பெண்களான்னு சொல்றாங்க பண்டிகை காலத்துல, எப்படி நீங்க ஆண்கள் சொல்வீங்க? ஆண்கள் வந்து ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறாங்கன்னு வச்சுங்க ஐயா, ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு ஒரு குறிப்பான ஒரு போனஸ் எப்ப போடுவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆண்களும் சரி, பெண்களும் சரி ஐயா. புருஷனுக்கு எப்போ போனஸ் போடுவாங்க, அவனை கொண்டு போயிட்டு ஜவுளி கடையில வச்சு செய்யணும் ஐயா. பெண்கள் ஆகிய நாங்கெல்லாம் அப்படி இல்லைங்க ஐயா. அந்த போனஸ் வந்ததுன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு நகை எடுத்து வைப்போம், அதை கரை சேர்ப்போம்னு சொல்றது அதுக்கு ஒதுக்கி வச்சிருக்கோம். ஆனா ஆண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எப்ப போனஸ் போடுவாங்கன்னு வாங்கிட்டு போய் ஒரு குறிப்பா ஒரு பணத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்குவாங்க. ஆனா அந்த பண்டிகை வரும்போது தான் தெரியும் பெண்கள் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க ஆண்கள்லாம் 1-2 தான் எடுப்பாங்க, பெண்கள்லாம் 2-3 எடுத்து ஜாலியாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் இருக்கும்போது தான் நடுவர்களே எங்க வீட்டுல ஒரு ட்ரெஸ் தான் எடுத்து கொடுப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு படாசி வச்சுட்டு திரும்பி மடிச்சு வச்சுக்கேன். ஏன்னா மறுநாள் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ட்ரெஸ் போட்டு போகணுமே, அழுக்காயிடக்கூடாதுன்னு. அப்ப இருந்த சூழ்நிலை வேற. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப நினைச்ச நேரம் நம்ம ட்ரெஸ் எடுக்கணும் நினைச்சாலே தீபாவளி பண்டிகை தான் நமக்கு. அப்படியேப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு வரோம். அம்மாலாம் நமக்கு என்ன செய்யறாங்க? பலகாரம் சொல்றாங்க. நமக்கு காலையிலே செய்யும் போது நம்ம வீடியோ ஏற்றிக்க மாட்டீங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க? அம்மா கஷ்டப்படுறாங்கல்ல, நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம்னு இப்ப எல்லா பிள்ளைங்களுமே ஹெல்ப் பண்றீங்களே இல்லையாம்மா, எல்லாருமே கூட வேலை செய்யறாங்க. ஆனா அப்பா என்ன பண்ணுவாங்க? காலையில எண்ணெய்க்கு ஏற்றிருங்க, அந்த எண்ணெயை கொஞ்சம் படிச்சு கொடுங்க, பிள்ளைங்க குளிச்சுட்டு போ படைக்கணும்ல அப்படின்னுவாங்க. நீ சமைச்சிட்டு கூப்பிடு, அப்புறம் வந்து எண்ணெயை படைக்கிற அப்படின்னுவாங்க. அந்த எண்ணெயை படிச்சுட்டு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு இவர் சாப்பிட்டு மாட்டேங்கிறாரு. இதான் நடக்கும். அது என்ன மட்டமா, தென்னை மட்டையா, பனை மட்டையா? அது தென்னை மட்டை இல்ல. நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்ததுனால நீங்க எந்த மட்டை நீங்க யூஸ் பண்ணீங்க ஐயா? அத சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் தான் கஷ்டப்படுறேன், நானும் தான் கஷ்டப்படுறேன், நானும் தான் வேலைக்கு போறோம், நானும் தான் எல்லாத்தையும் சமாளிக்கிறோம், குழந்தைகளை பாக்குறோம், ஸ்கூலுக்கு அனுப்புறோம். திரும்பி வரும்போது குழந்தைகள் எந்த நிலைமையில வருவாங்க, அவங்க எப்படி வருவாங்க, அவங்களுக்கு என்ன சமைக்கணும், நாளைக்கு என்ன கொடுக்கணும், என்ன சாப்பாடு கொடுக்கணும், வந்தோடனே என்ன டிஃபன் கொடுப்போம், அதெல்லாம் நாங்க நினைப்பாங்க. நீங்க நினைப்பீங்களா? நல்ல ஒரு செய்திகளை சொன்னாங்க. நல்ல பெண்கள் எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க, பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. நல்ல பேச்சு. அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு மன்னார்குடியை சார்ந்த ஆசிரியர் மகாலட்சுமி அவர்கள், கவிஞர். வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே, வானமலர்ந்ததனைத்து மணர்ந்திடு வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே,
எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே என்று என் தாயையும் தமிழையும் வணங்கி சூப்பர் சூப்பர் சூப்பர். உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பான மூன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், இந்த மருதுபாண்டியர் கல்வி நிறுவனத்தின் அத்துணை நெறியாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டாளர்களுக்கும் பட்டிமன்ற குழுவினருக்கும் என்னுடைய முதற்கண் மகிழ்வான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஆண்களா பெண்களா என்ற இந்த இனிய வேளையில், இந்த இனிய தலைப்பில் எல்லா பண்டிகைகள், தீபாவளி மட்டுமல்ல எல்லா பண்டிகையிலையுமே நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அப்பா என்ன பண்ணுவார், அடுத்த மாதம் தீபாவளி வருது அப்படின்னா இந்த மாதமே அதுக்கான பண ஏற்பாடுகள்லாம் செய்யணும். அவர் போனஸை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னார். இவர் பிளான் பண்ணுவார், இவ்வளோ ட்ரெஸ் எடுக்கணும், பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், தீபாவளிக்கு தேவையான பொருட்கள் வீட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கணும், தங்கச்சிக்கு வரிசை வைக்கணும், பெரிய அடுத்தது யாராவது இருக்காங்க தங்கச்சி பெரியம்மா சித்தப்பா பெரிய பெண் வீட்டில் யாராவது தகப்பன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு செய்யணும், உற்றார் உறவினர்களுக்கு செய்யணும், எல்லாத்தையும் அவர் கணக்கு பண்ணுவார் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லுவார். இவங்க வாங்கிட்டு என்ன இதான் கொடுத்துருக்கீங்க, இதை வச்சு நான் எப்படி செய்வேன், பார்த்துக்கலாமா கவலைப்படாது அப்படின்னு அவர் ஆற்றுப்படுத்தி திரும்ப அடுத்தது அவர் என்ன பண்ணுவார், கடன் வாங்கலான்னு பார்ப்பார். சம்பளம் பத்தலையா, அடுத்து வேறு என்ன பண்ணலாம், ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பார். ஆக இப்படி ஒவ்வொன்றாக யோசித்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டு குறைப்பட்டுக்குவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே உதவி பண்ணுவார். ஒன்றும் இல்லைங்க, பக்கத்து வீட்டில் நடந்த சம்பவம் அது. இந்த அம்மா முறுக்கு சுட போகிறாங்க. முறுக்கு சுடுறதுக்கு தேவையான பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டாங்க, எல்லாம் ரெடியாக இருக்குது. என்னங்க கூவாம்பட்டியில் கூப்பிடுவார்ல, என்னங்க அப்படிங்கிற மாதிரி, என்னங்க அப்படின்னா இந்தம்மா என்னம்மா, என்னங்க முறுக்கு பிள்ளைன்னு இல்லையா, அந்த முறுக்கு பிள்ளைய கட்டையை எடுத்துகிட்டு வாங்க, அதை எடுத்துகிட்டு வாங்க, இதை எடுத்துகிட்டு வாங்க, ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அப்புறமா இப்படி உட்காருங்க செத்த, புளிஞ்சு கொடுங்க, கையெல்லாம் வலிக்குது, அது புளிஞ்சு கொடுக்குறது போட்டு அந்த அம்மா எடுத்து வைக்கிறாங்க. கடைசியில் முறுக்கு சுட்டது யார், அம்மா. அந்த அம்மா நான் தான் முறுக்கு சுட்டேன் பலகாரமா சுட்டேன். பக்கத்துல நடந்த உண்மையான சம்பவம் ஐயா. அப்படியா, எல்லார் வீட்லயும் அப்படிதான் நடக்குதுங்கய்யா. அப்ப வேலை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இப்ப கஷ்டப்பட்டது யாருங்க, யார் கஷ்டப்பட்டது யாருங்க, ஆண்கள் கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் அதுல ஒரு மகிழ்ச்சி, நம் குடும்பத்துக்காக, மனைவிக்காக, குழந்தைக்காக. ஆனா வெளியில சொல்லவே மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்ல. அதுல ஒரு மகிழ்ச்சியை பார்ப்பவர்கள் எங்களுடைய ஆண் சமூகம். என்னுடைய தந்தைக்கும் என்னுடைய கணவருக்கும் இந்த நேரத்தில் நான் அந்த விதத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என் வீட்டுக்காரர் எனக்கு முறுக்கு புளிஞ்சு கொடுப்பாருங்க. அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், உட்காந்து ஹெல்ப் பண்ணுவார். இது பண்ணுறேன், என்னம்மா வேணும் உனக்கு சொல்லு, நான் செஞ்சு தரேன்னு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். எனக்கு தூக்கம் வருது, மயக்கம் வருது, என்ன வாடையே ஒத்துக்க மாட்டேங்குது, ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குங்க அப்படிமே. கவலைப்படாத, நான் புளிஞ்சு தரேன், எல்லாத்தையும் அவரே செஞ்சு வச்சுருவார். வேலையெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் நான் போய் வெளியில் என்ன சொல்லுவேன், நான் முறுக்கு சுட்டேன், பலகாரம் சுட்டேன், அது சுட்டேன், இது சுட்டேமே. என்றைக்குமே ஆண்கள் தன்னுடைய சோகத்தை வெளியில், கஷ்டத்தை சொன்னதே இல்லை. நான் தான் எங்கள் வீட்டில் சமைச்சேன், முறுக்கு சுட்டேன், பலகாரம் சுட்டேன். எங்கள் வீட்டில் எண்ணெய் ஊற்றுனுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிட்டார் மேலே என் வீட்டுக்காரர் ஒரு தடவை. நல்லா ஊற்றிருச்சு மேலே, நல்லா கொப்பளிச்சுட்டு, வயிறு நல்லா பெருசாக இருக்கும் தொப்பை அவருக்கு. நல்லா ஊற்றினோன்னே நல்லா சபத்த உடம்பு. என்னாச்சுன்னு எல்லோரும் கேட்கும் பொழுது, ஒன்றும் இல்லை, நான் தலையில் தேய்ச்சிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் சுட வச்சு எடுத்து ஆற வச்ச பூண்டெல்லாம் நசுக்கி போட்டு ஆற வச்சுருந்தா அதை எடுத்து தலையில் தேய்க்கலான்னு போக ஆறாமல் கவனிக்காமல் எடுத்து என் மேலே ஊற்றிக்கிட்டேன் அப்படின்னு மாற்றி சொல்லி குடும்பத்து மானத்தையே காப்பாற்றினார் என் வீட்டுக்காரர் இல்லையா. அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. இல்லை தன்னுடைய கஷ்டத்தை வெளியில் சொல்லாமல் வாழக்கூடிய சமூகம் ஆண் சமூகம். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நிறைய புறநானூற்று இலக்கியங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கட்டும், சங்ககால இலக்கியங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஆண்களை புகழ்ந்து பாடாத இலக்கியங்களே இல்லை. பாடான் திணை வகைகளாக இருக்கட்டும், பாடான் திணையாக இருக்கட்டும், புறநானூற்றில் ஒரு ஆணுடைய வீரத்தை, புகழை, கொடையை, பெருமையை, சிறப்பை எல்லாம் பாடக்கூடியது இருக்குது. ஆனால் இன்றைக்கி யாராவது நம்ம சொல்கிறோமா, கஷ்டத்தை வெளில சொல்கிறோமா? ஆனால் சின்ன விஷயம் ஒன்று பண்ணிவிட்டு இந்த பெண்கள் படுத்துகிற பாடுறீங்க, அப்பாப்பாப்பா அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன். ஆனால் ஆண்கள் எதுக்காகவும் எங்கேயும் தங்களை நாங்கள் தான் செய்து கொண்டோம், நான் தான் அதை பண்ணேன், இதைத்தான் நான் பண்ணேன், அதை பண்ணேன், என் குடும்பத்துக்காக பண்ணேன், மனைவிக்காக செஞ்சேன், குழந்தைக்காக செஞ்சேன்னு எங்கேயுமே இந்த ஆண்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டதே இல்லை, அலங்காரம் செய்து கொண்டதில்லை. தங்களுக்காக ஒரு இடத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னு தனக்காக பெருமை தேடிக்கொள்பவர்கள் இல்லை. தன் குடும்பமும் குழந்தைகளும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு பார்த்து தான் படுற கஷ்டத்தை எல்லாம் மறந்து அவர்கள் படுகிற மகிழ்ச்சியை பார்த்து மகிழக்கூடியவர்கள் ஆண் சமூகம். மகிழ்வித்து மகிழ்னு சொல்லுவாங்க ஐயா, மகிழ்வித்து மகிழ்னு சொல்லுவாங்க நடுவர் அவர்களே. அதற்கு இலக்கணமாக வாழ்பவர்கள் எங்களுடைய ஆண் சமூகத்தை சேர்ந்தவர்கள். எந்த கஷ்டத்தையும் எப்பொழுதும் யாரிடமும் அவர்கள் பகிர்ந்ததே கிடையாது. தெரியாமல் பகிர்ந்து கொள்வார்கள். குடும்பத்திற்கு தெரியாமல், என் குழந்தைக்கு இப்படி இருக்கு, என் மனைவி கஷ்டப்படுகிறாள்னு யாரோ தெரியாத தன் நண்பர்கள்ட்ட பகிர்வாங்களே ஒழிய தன் குடும்பத்திற்கே தெரியாதபடி நிறைய விஷயங்கள் வெளியில் செய்வாங்க. தெரியாதானா
என் பொண்ணு படிக்கிறேன், அவளுக்கு எங்கேயாவது நான் ஃபீஸ் ரெடி பண்ணணும், பணம் கட்டணும், அடுத்த ஒரு படிப்புக்கு ரெடி பண்ணணும், படிப்பு முடிஞ்சோன்னா அவள் கல்யாணத்துக்கு நான் ரெடி பண்ணணும். என்னைக்காவது வெளியில் சொல்லியிருக்காரா? தன்னுடைய தகப்பன் அழக்கூடிய கண்ணீரை நீங்களாம் பார்த்துருக்கீங்களா? ஆனால் அத்தனை வழிகளையும் வதனையும் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு தன் பெண் நடந்து போகிறத, படிக்கிறத, கல்யாணம் பண்ணி பார்க்குறத ஒவ்வொன்றையும் பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய சமூகம் எங்களுடைய ஆண் சமூகம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தீபாவளிக்கு வரிசை எடுத்துகிட்டு போகணும் நடுவர் அவர்களே. அம்மா என்ன பண்ணுவாங்க? சீக்கிரம் போயிட்டு வந்துடுங்க பொண்ணு வீட்டுக்கு. நீங்களும் வா, நம்மளும் போயிட்டு வருவோம். இல்லைம்மா எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, நான் வீட்டு வேலை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிடுவாங்க. ஆனால் என்ன வேலை இருந்தாலும் தன் மகளுக்காக அனைத்தையும் வாங்கி, இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு செய்தி பார்த்தோம் ஊடகங்களில், செய்தி ஊடகங்கள்லாம் பார்த்துருப்போம், தொலைக்காட்சிகளில், செய்தித்தாள்கள்லாம் பார்த்தோம். கண்ணில் கண்ணீரே வரவழைச்சது. ஒன்றுமே இல்லை, போலீஸ்லாம் விடலை. இப்போ கொரோனா காலகட்டம் எங்கே பார்த்தாலும் ஒரே யாருமே பயணிக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய தடை அரசாங்கத்துலேருந்து போட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய மிதிவண்டியில் பொங்கலுக்கு தேவையான கரும்பு, வாழைப்பழம், ட்ரெஸ்ஸு முடியாத இயலாத ஒரு வயதான தகப்பன் தன்னுடைய கடமையை, தன்னுடைய பொறுப்பை, யாருமே வெளியில் போகக்கூடாதுங்கிற சூழலில் கூட அந்த நேரத்தில் தன் மகளுக்காக எத்தனையோ கிலோமீட்டர், காரைக்கால் நினைக்கிறேன் ரொம்ப தூரம், எத்தனையோ கிலோமீட்டர் பயணித்து, பஸ்ஸு கிடையாது, ஒன்றும் கிடையாது, சைக்கிள்லேயே கொண்டு போய் வரிசை கொடுத்துட்டு தன்னுடைய மகளை பார்த்துட்டு வந்தாருன்னா அப்போ அந்த இடத்துல அந்த ஆணுடைய பெருமையும் புகழையும் அவருடைய மகிழ்ச்சி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். அதில் தான் நிறைவு இருக்குது. அதனால தான் அவர் போகிறார். இவ்வளோ தூரம் இருக்க யாருமே போகல, நம்ம ஏன் போகணும், போக வேண்டான்னு அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் தன் மகளை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக, அதை பார்த்து தான் மகிழ வேண்டும் என்பதற்காக இத்தனை தொலைவு கடந்து தன் மகளை பார்த்துவிட்டு வந்த நிகழ்வை இந்த நேரத்தில் நம்ம நினைவு கூர்ந்து பார்க்கணும். ஆகவே நடுவர் அவர்களே, இந்த பண்டிகை காலங்களில் மட்டுமல்ல, எப்பொழுதும் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கி கொண்டு தன்னை சுற்றி இருப்பவர்களை மகிழ்வித்து வாழ்பவர்கள் ஆண்களே 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக பேசியிருக்காங்க. ஒரு இலக்கிய பேச்சு, ஒரு அருமையான கருத்துக்களை அற்புதமாக சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, அந்த அப்பாவை பற்றி சொன்னாங்க, வருஷம் கொடுத்ததை பற்றி. நம்ம ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைக்கு ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தொட்டி வாங்கி கொடுப்பாங்க. இப்போது ஏழை வீடுனா புடவையில் தொட்டி கட்டுவாங்க, கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அந்த மரப்பலகைகளில் தொட்டி கட்டுவாங்க, ஊஞ்சலில் தொட்டி கட்டுவாங்க, வெள்ளியில் கூட தொட்டி செய்வாங்க, இலவம் பஞ்சில் தொட்டி செய்ய குழந்தைய தூங்குவாங்க. அந்த இலவம் பஞ்சில் தூங்குறதை விட தன் தந்தையோட நெஞ்சில் தூங்குற தூக்கம் இருக்கு பாருங்க, அதுக்கு இணை எதுவுமே இல்லை. அப்படியாப்பட்டவர்கள் தான் ஆண்கள். அப்படியாப்பட்ட ஆண்களை பற்றி அற்புதமான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இல்லை அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு தகவலை சொல்ல, இல்லைங்க ஆண்கள் எவ்வளவு இருந்தாலும் பெண்கள் தாங்க சிறப்பு அப்படின்னு சொல்கிறதுக்காக கவிஞர் சக்திவேல் அவர்கள் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேச அழைக்கிறேன். உலகமெல்லாம் பரவி என் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கின்ற என் அன்னை தமிழ் தந்த அன்பு உறவுகள், மூன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களையும் தீபாவளி வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நடுவரை வணங்கி எனது உரையை துவக்குகிறேன். நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பல. தமிழ்நாட்டு தாய் குலங்களை பார்த்து கேட்குறேன், என்ன பண்ணார் உங்கள் வீட்டுக்காரர்? என்னம்மா தப்பு பண்ணார்? ஏதோ நீங்கள் கூப்பிட்டீங்கன்றதுக்காக ஜவுளி கடைக்கு உங்கள் கூட வந்தார். வந்தால் கூப்பிட்டுட்டு போய் ஒரு நல்ல கடையை பார்த்து 4 துணி எடுத்துகிட்டு வர வேண்டியதானே? அதான் நாங்கள் முறை வழக்கம். அதை விட்டுட்டு நீங்கள் 27 கடைக்கு ஏறி இறங்க வச்சு இடுப்பில் ஒடிச்சு உட்கார வச்சுருக்கிறீங்க. பச்சை தண்ணி கூட குடிக்காம அவர் அலைய விட்டு லோன்னு நுங்கு எடுத்துருக்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் எங்க கிட்ட வேணாம். கிளம்பிட்டாங்க ஐயா, கிளம்பிட்டாங்க ஐயா, ஐயா கிளம்பிட்டாங்க ஐயா. ஐயா, நம்ம பெண்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் அழுது அடம் முடிச்சு நம்மளாம் அங்கே கொண்டுட்டு போயிடுவோம். ஆமா, அந்த பழைய படத்துல எல்லாம் பாருங்களேன் அப்படித்தான். ஆமா, நாங்க அழ மாட்டோம், அழ தெரியாது, தெரியாது. ஒன்னே ஒன்று எச்சரிச்சுக்கிறேன், ஆண்களுக்கு எதிராக தொடர்ந்து இது போற வன்முறைகள் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருந்தா தமிழகம் தழுவிய அளவில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை உங்களை கண்டித்து நாங்கள் நடத்துவோம் என்பது ஆண்கள் சார்பாக இந்த மாமன்றத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இந்த தீபாவளி பண்டிகை மட்டுமல்ல, எல்லா பண்டிகைகளையும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவது பெண்கள் தான். அதில் தங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். நிச்சயமா பெண்கள் தான் கொண்டாடுறாங்க. இந்த தீபாவளி பொங்கல் மட்டுமல்லாமல்
ஆடி 18, குழந்தைக்கு பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, இன்னும் எத்தனை விழாக்கள் வீட்டு விசேஷங்கள் எது நடந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ஒரு தனி மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆடி பார்த்தாலே ஆவணி ஞாயிற்றுக்கிழமை, புரட்டாசி புதன்கிழமை, ஆமாம் ஆமாம், எதை வேணாலும் கிழமை. ஆண்கள் பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு கவலையோட குறுக்கு நறுக்கு ஓடிக்கிட்டு இருப்பாரு. காரணம்னு கேட்டிங்கன்னா போன தீபாவளி வாங்கின கடனே ஒன்றும் அடைஞ்சிருக்காரு, இன்னும் அடைஞ்சிருக்காரு. அப்புறம் எங்கே சந்தோஷமா அவர் தீபாவளி கொண்டாடுறது? இதுன்னு இல்லை, கல்யாணத்துக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேக்கப் ரூமுக்குள்ளே பெண்கள் போனாங்கன்னா 6 மணி நேரம் அவங்க மேக்கப் முடிஞ்சு வெளியே 6 மணி நேரம். அதுக்குன்னே ஒரு கோஷ்டி ஒரு மேக்கப் போட்டு விடுறதுக்கு அவங்களுக்கு 30,000 ரூபாய் சம்பளம். 30,000 ரூபா. ஆமாம். ஆண்களுக்கு ஏதாவது உண்டானா அதுங்க ஒன்றும் கிடையாது. அவர் போய் 100 ரூபா கொடுத்து ஒரு சலூன்களில் முடிவிட்டு வந்தாரா அதான் அவர் மேக்கப், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஒரு வேட்டியோ சட்டையோ மிஞ்சி போட, இப்போ துண்டு போடுற பழம் கூட யார்ட்டும் இல்லை, அதனால ஒரு வேட்டி சட்டையோட முடிஞ்சு போச்சு அவர் பட்ஜெட்டு. ஆனால் மணமகளுக்கு பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாயில பட்டு போடுவேன். 45,000 ரூபா பட்டு புடவை. ஐயா 3 லட்சத்தில் எடுத்த கல்யாணம் உண்டு. இந்த ஜாக்கெட் பிட்டு தைக்கிறாங்க பாருங்க. ஆமா, தைய கூலி எவ்வளவு தெரியுமா? 25,000 ரூபா. அப்பா, 25,000 ரூபாங்க ஒரே ஒரு நாள் போட்டுக்கிறது அந்த ஜாக்கெட்டுக்கு. ஐயா இந்த குடும்ப மகாராணி, அதாவது பொண்டாட்டின்ற தலைப்புல நான் ஒரு கவிதை எதிர்க்கும் ஐயா. பொண்டாட்டி தலைப்புல பொண்டாட்டி எப்படிப்பட்ட கேரக்டரு? பொதுவா தங்கச்சிக்கெல்லாம் கொஞ்சம் மன்னிச்சுக்கணும். குனிஞ்ச தலை நிமிராம வருவா, குனிஞ்ச தலை நிமிராம கும்பிட்டு வருவா திருமகள், உன் வீட்டு மருமகள். அதெல்லாம் அந்த காலம் வச்சு சொந்தக்காரங்க சேர்ந்து செஞ்சாங்க என்ன நல்லா வச்சு. ஆட்டம் பாட்டம் போட்டு வருவா ஊரக்கூட்டி, அவதாண்டா உன் பொண்டாட்டி. கவர்மெண்ட் வேலைக்கார பொண்ணுன்னு கட்டுனண்டா தாலி, அப்புறமா தான் தெரியும் அவ பெரிய பத்திரகாளி. பத்திரகாளி. கரண்டி அடி வாங்காத கணவன் இல்லை, பூரி கட்டடி வாங்காத புருஷன் இல்லைன்னு தத்துவமா புழியிறா, என்ன தக்காளியா பிழிகிறா. காலையில காப்பி போட சொல்லி கால் பந்தா உதைக்கிறா, நினைச்சதெல்லாம் வாங்கி தர சொல்லி நெஞ்சிலேயே மிதிக்கிறா. நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு வெளியே போகாத ஊரு சுத்த, மீறி போனா அவனை நீ செத்த. அடிச்சுக்கிட்டோம் பிச்சுக்கிட்டோம் 5-6 புள்ள பெத்துக்கிட்டோம், அடங்கா பிடாரி ஆனாலும் அன்புக்காரி. நான் இல்லாம அவை இல்லை, அவை இல்லாம நான் இல்லை, வேற வழி இல்லை மச்சான், ஆண்டவன் எனக்குன்னு அவளை வச்சான். இப்படிதான் இருக்கு இப்ப நாட்டுல ஆண்களோட நிலைமை. சூப்பர். இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்போம். இருக்கணும். அந்த பொண்ணு அழகா இருக்கு, இந்த பொண்ணு அழகா இருக்கு, ஊரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு தேவையில்ல. ஏன்னா உண்மையான மகிழ்ச்சி ஆண்களுக்கு குடும்பத்தில் இருக்குது. ஆனா அதையெல்லாம் புறக்கணிச்சுட்டு அவன் எங்க போறான்? சாராய கடைக்கு போயிடுறான். 12 மணிக்கு கடை திறக்க டைம் ஆகுதுன்னா 6 மணிக்கே போய் உக்காந்துக்கிறான். கோயிலுக்கு போகிறோம், நம்ம கோயிலுக்கு கூட போகிறதில்ல, அங்கே போய் காத்து கடந்து அதை வாங்கி சாப்பிட்றாங்க. அதில் என்ன தான் இருக்கோ. ஆனால் இது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம அந்த சப்ஜெக்ட் நம்ம போக வேண்டாம், நம்ம மகிழ்ச்சிக்கே வருவோம். மறுபடியும் மகிழ்ச்சி, மறுபடியும் மகிழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா நீங்களே காணாம போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பண்டிகைகளையும் பார்த்தீர்களானால் தன் கடமை உணர்ந்து தன் குடும்பத்தின் நலன் கருதி மகிழ்ச்சியோடு விழாக்களை கொண்டாடுவது, மகிழ்ச்சியோடு விழாக்களை நடத்துவது பெண்கள் தான். அதில் எந்த விதமான ஐயமும் வேண்டாம். அந்த மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி என்பது குடும்பத்தாரோடு கூட்டு குடும்பமாக இருந்து அந்த விழாக்களை கொண்டாடுவது என்பது அது ஒரு தனி சுகம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. அப்படி குடும்பத்தோட சந்தோஷமா ஒரு விழா கொண்டாடும் போது அதில் இருக்கிற மகிழ்ச்சியே வேற நடைபெறும். எனவே பெண்கள் தான் இது உண்மையாக கொண்டாடுறது. ஆண்கள் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு புலம்புல, அப்போ வாங்கின கடன் வாங்கலை, இப்போ வாங்கின கடன் வாங்கலை, தீபாவளி வேறு வருது, இவன் வேறு ஜவுளி கடை கூட்டுருக்கிறா, இவன்கிட்ட போய் ஃபைனான்ஸ் வாங்குறது, இப்படி கவலையிலே. அதாவது இருக்கிறனால சந்தோஷமாக அனுபவிங்க. யாருக்கு தான் கவலை இல்லை, யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் கடந்து வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சு மகிழ்ச்சியாக கொண்டாடணும். ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு இறுதி பேச்சாளராக அருமை தம்பி தஞ்சை தமிழன் மனோஜ் அவர்கள். கம்பநாடன் கண்ட தமிழே, பாரதி தோளிலே பழுத்த தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, நீ வெறும் வாக்கிய கூறுகளில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீக்காளி மொழி அல்ல. உன்னை உச்சரிக்கும் பொழுது உற்சாக மனசுக்குள் கச்சேரி நடத்துகிறதே என் மனம். காலமெல்லாம் கண்டு உணர்கிறேன் பேரழகு தமிழுக்கு. இந்த பிஞ்சு பேச்சாளரின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவைக்கு வணக்கமிடுகிறேன், என் உரைக்கு தொடக்கமிடுகிறேன். நடுவர் அவர்களே, உலகமெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்களுக்கும் மூன் தொலைக்காட்சி ரசிக பெருமக்களுக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு
சிறப்பு சிறப்பு. நடுவர் அவர்களே, உண்மையிலே ஒரு இடத்துல ஒரு கோவில் கட்டினா அங்க இருக்கிற இந்துக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஒரு தேவாலயம் கட்டினா அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் சந்தோஷப்படுவாங்க. ஒரு மசூதி கட்டினா அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் சந்தோஷப்படுவாங்க. ஆனா அதையெல்லாம் கடந்து ஒரு இடத்துல ஒரு கல்வி நிறுவனம் கட்டினா அங்க இருக்கிற ஏழை எளிய மாணவர்கள் பயன்படுவார்கள் என்பதற்காக இந்த இடத்துல இந்த கல்லூரியை கட்டி நிறுவி பல அறிவு சார்ந்த மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற மருதுபாண்டியர் கல்வி நிறுவனத்தை சார்ந்த நிறுவனர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய படிவார்ந்த வணக்கத்தையும் தீப ஒளி திருநாள் நல் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, சிறப்பு. நடிப்பு இல்லாத நாடகம் இல்ல, துடிப்பு இல்லாத படகு இல்ல, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்ல, நீங்க இல்லைன்னு சொன்னா இந்த பட்டிமன்றமே இல்லை நடுவர் அவர்களே. அப்படியாப்பட்ட நடுவர் உங்களையும் வணங்கி இன்னைக்கு தலைப்பு என்ன? தலைப்பு பண்டிகைகளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது ஆண்களா பெண்களா? பெண்களா? ஆமா. இப்ப நான் வந்து பெண்களே என்ற அன்னைக்கு பேசணும். ஆமா, பெண்கள் தான் மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க அப்படின்னு நான் பேசணும். அவ்வளவுதான் நடுவர்களே. உண்மையிலே நடுவர்களே, பண்டிகையை வந்து பண்டிகைலாம் வந்துட்டா பெண்கள் என்ன பண்றாங்க? எந்த புடவை கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் ஆண்களுடைய நிலைமை, எந்த பேங்க்கில் வாங்கலாம் இஎம்ஐ கட்டலாம் அப்படின்னு நினச்சா அது ஆண்கள். எங்கே போய் நகை வாங்கலாம் அப்படின்னு நினச்சா அது பெண்கள். எங்கே போய் வட்டிக்கு வாங்கலாம் அப்படின்னு நினச்சா அது ஆண்கள். எங்கே போய் ஊர் சுற்றலாம் அப்படின்னு நினச்சா அது பெண்கள். எங்கே போய் கடங்காலருக்கு தெரியாமல் ஒளிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சா அது ஆண்கள். அவ்வளோதான் நடுவர்களே, அவங்களுக்கு எங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம். உண்மையிலேயே அந்த காலத்தில் இருந்த பெண்களுக்கு முடி பெருசாக இருந்துச்சு. ஆமா, வாய் கம்மியாக இருந்துச்சு. அது பேர் கூந்தல். கூந்தல் சரி, எப்படியோ உங்க இதுக்கு வச்சுக்கோங்க. அப்படி இருந்துச்சு. அப்ப பெண்கள் நல்லா இருந்தாங்க. ஆனா இந்த காலத்து பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? இன்னைக்கு முடி சின்னதா இருக்கு, வாய் தான் நடுவர்களுக்கு பெருசா இருக்கு. உண்மையிலேயே அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் என்ன பண்ணாங்க நடுவர்களே? என்ன பண்ணுவாங்க? மார்கழி மாசம் ஆனா காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வாசலை தெளிச்சு கோலம் போடுவாங்க நடுவர்களே. தண்ணி தெளிச்சு அழகா கோலம் பாக்குறதுக்கு எவ்வளவு அருமையா இருக்கும். ஆனா இந்த காலத்து பெண்கள் என்ன பண்றாங்க? 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க நடுவர்களே, ஆனா யாரும் கோலம் போடுறது கிடையாது. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் தான் போடுறாங்க. இன்னைக்கு காலம் அப்படி இருக்கும் போது எப்படி நடுவர்களே ஆண்களை குறை சொல்ல முடியும் அவங்களால? இந்த ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டேட்டஸை யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல நடுவர்களே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றையே அதை பார்த்துக்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம அவன் கவலையில இருக்கிறானா, சந்தோஷத்துல இருக்கிறானா, அவங்க வீட்டுல எது நடந்து போச்சா, எல்லாத்தையும் அந்த ஸ்டேட்டஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடுவர்களே. உண்மையிலேயே இப்படிதான் இந்த பெண்கள்லாம் வந்து இந்த பண்டிகைலாம் வந்துட்டா வச்சுக்கோங்களேன், நம்ம ரீல்ஸ் போடுவாங்க. நகை கழுத்து நிறைய நகை போட்டுட்டு, மூஞ்சி நிறைய மேக்கப் போட்டுக்கிட்டு நகை ரீல்ஸ் போடுவாங்க. இப்படிதான் ஒரு பொண்ணு வந்து ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கு நடுவர்களே. அன்னைக்கு நைட்டு பார்த்தா அவங்க வீட்டில் உள்ள நகையெல்லாம் காணும். உடனே அடுத்த நாள் காலையில் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு யார் நிற்கிறா? ஆண்கள் தான் நிற்கிறோம். ஒரு பண்டிகை நீங்கள் நிம்மதியாக கொண்டாட விடுறீங்களா? உண்மையிலே நடுவர்களே நடந்த சம்பவம், நேற்று 12 மணிக்கு எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு சத்தம். என்ன சத்தம் தெரியுமா? என்னங்க அப்படின்னு ஒரு சத்தம். என்னங்க அப்படின்னு ஒரு சத்தம். நானும் எங்கள் அப்பாவும் பக்கத்து வீட்டில் ஒரு சத்தமாக கிடக்க என்ன ஆச்சுன்னு தெரியலை. திருட எதுவும் வந்திருப்பானோ அப்படின்னு நினச்சி பதறி அடிச்சுக்கிட்டு போய் பார்க்குறோம். அவங்க பொண்டாட்டி, அவங்க புருஷன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கிற புருஷனை எழுப்பி தூக்கு மாத்திரை போகிற மறந்துட்டீங்க, நாங்கள் போட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு அவங்க பொண்டாட்டி சொல்லி படுக்க வைக்கிறாங்க நடுவர்களே. ஒரு குடும்பத்திலேயே ஆண்களுக்கு மகிழ்ச்சி இல்லாத போது பண்டிகைகள் எப்படி இருக்கும்? எப்படி இருக்க முடியும்? இப்படிதான் பாருங்க. ஒரு பையன் சொன்னானா, மச்சான் என் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காடா அப்படின்னு சொன்னானா. உடனே அவன் சொன்னானா, மச்சான் உன்னையே அழுவ விட்டாதான்டா பிரச்சனை, அவ தானே அழுகுறா, விடு, அழுதுட்டு போட்டும் அப்படின்னு சொன்னானா. உடனே இந்த கணவன் சொன்னானா, மச்சான் சும்மா அழுதாலும் பரவாயில்லடா, சீரியலை பார்த்துக்கிட்டே அழுகுறாடா, கரண்ட் பில்லு கட்ட முடியலடா அப்படின்னு ஆண். எங்க நிலைமை எப்படி இருக்கு நடுவர்களே? உண்மையிலே இப்போ இவ்வளவு பேசினாங்களே, ஒரு ஆணுடைய மகிழ்ச்சியை விட்டால்தான் ஒரு குடும்பம் முன்னேற முடியும் நடுவர்களே. ஒரு குடும்பம் முன்னேறணும்னா, ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அது வந்து அதுக்கு காரணம் முழுக்க ஆண்கள் தான் நடுவர்களே. அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் ஒரு தீபாவளி கொண்டாட முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. வறுமை, எங்கேயும் போக முடியல, வெளியே போகணுன்னா கூட நடந்து தான் போகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு குடும்பம். அவங்க அப்பா பார்க்குறாரு, இதுக்கு மேலேயும் நம்ம எங்கள் ஊர்லேயே இருந்தால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு
20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போனார், இன்னைக்கு சம்பாதிக்கிறாரு, இன்னைக்கு அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக அந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒரு ஆணாகத்தான் இருக்க முடியும் நடுவர்களே. இந்த சம்பவம் எங்கள் வீட்டில் நடந்த சம்பவம். அதனால சொல்கிறேன், இன்னைக்கு எங்கள் அப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டு 12 வருஷமாச்சு. 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்களால் ஒரு பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியலை. ஆனால் இன்னைக்கு இந்த பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு எங்கள் அப்பா தான் காரணம். அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள ஆண்கள் தான் அந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்றவர்களே. ஒரு ஆண் இல்லைன்னு சொன்னால் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி உலகை பேசுனாங்களே, இன்றைக்கி தீபாவளி திருநாள், இன்றைக்கி எத்தனையோ பேரை பற்றி பேசுகிறோம். ஆனால் பேச மறுக்கிற ஒரு ஆள் பட்டாசு தொழிலாளர்கள். இன்றைக்கி பட்டாசு நம்ம எவ்வளோக்கு வேணால் வாங்கி வெடிக்கிறோம். உண்மையிலே அந்த தீபாவளி நடக்கும்போது கூட அந்த பட்டாசு தொழிலாளர்கள் போய் தீபாவளி கொண்டாடுறது கிடையாது. அன்னைக்கு விற்றா தான் நம்ம குடும்பத்தை முன்னேற்ற முடியும் என்பதற்காக அந்த பண்டிகையை கூட எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த பட்டாசை விற்று பல குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்களே, அதெல்லாம் நீங்கள் மறுத்து விட முடியாத நடுவர்களே. இறுதியாக நான் ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். ஒரு 5 வயசு குழந்தை அவங்க அப்பாவை பற்றி கேட்டுச்சான், அப்பா உனக்கு மாதம் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்பா அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு அப்போ தான் வந்திருப்பார் போல். உடனே அந்த குழந்தைய திட்டி அமுச்சிட்டார். உடனே கோவப்பட்ட குழந்தை போயிட்டு ரூமுக்குள்ளே அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கும் பொழுது அவங்க அப்பாவுக்கு மனசு கேட்கல. மறுபடியும் அந்த குழந்தைகிட்ட போயிட்டு, அம்மா என் மாதம் சம்பளமாம்மா, நான் ஒரு நாளைக்கு 1000 ரூபா வாங்குறேன், மாதம் 30,000 ரூபா சம்பளம் வாங்குறேம்மா அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த குழந்தை கேட்டுச்சான், அப்பா நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் ஒரு 500 ரூபா வச்சுருக்கிறேன், அந்த 500 ரூபாயை நீ வாங்கிக்கிட்டு என்னோட ஒரு அரை நாள் இரு, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆண்கிட்ட குழந்தை சொல்லுது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையோட கூட நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியல நடுவர் அவர்களே. உண்மையிலே சொன்னாக்க இன்னைக்கு சொல்லுவாங்க, ஒரு கவிஞர் சொன்னார், பண்டிகை வந்துட்டா அப்பா அந்த பண்டிகை எப்படி கொண்டாடுவார்னா டிவி தொலைக்காட்சியை பார்த்து கொண்டாடுவாராம். அண்ணன் வெடி வெடித்து கொண்டாடுவானாம். தம்பி நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாடுவானாம். ஆனால் அவங்க அம்மா மட்டும்தான் அடுப்படியிலே இருந்து அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க அப்படின்னு ஒரு கவிஞர் அழகாக எழுதினார். உண்மையிலே இப்போ அடுப்படியிலே தான் கொண்டாடுறாங்க நடுவர்களே. ஆனால் அந்த உணவை நமக்கு கொடுக்கும் பொழுது அவங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சியை தவிர வேறு எந்த இடத்துலையும் அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி இருக்காது நடுவர்களே. இறுதியாக இது மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். 23 வயசில் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒரு பெண் ஆயிட்டாங்க. அந்த நீதிபதியை ஒரு சின்ன வயசில் நீதிபதி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பல ஊடகங்கள் அவங்கள போய் பேட்டி எடுக்கிறதுக்காண்டி நீதிமன்ற வளாகத்தில் போய் நிற்கிறாங்க. நிற்கும் போது அந்த அம்மா அப்போ தான் முதல்ல தீர்ப்பு சொல்கிறதுக்காண்டி கோர்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறாங்க. உடனே அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு நிற்கும் போது அவங்க அந்த வழக்கை முடிச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போ ஊடகவியலாளர் கேட்குறாங்க, அம்மா உங்களுக்கு 23 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா இப்போ தான் தீர்ப்பை சொல்லிட்டு வெளியே வரேன், கொஞ்சம் களைப்பாக இருக்குது, வாங்க பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் போய் உட்காந்துட்டு பேசுவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுக்குறாங்க. எல்லோரும் டீ குடிச்சிடுறாங்க. குடிச்சு முடிச்ச உடனே மறுபடியும் அந்த ஊடகவியலாளர் கேட்குறாருமா, உங்கள் அப்பா என்ன தான் வேலை பார்க்குறாரு அதை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பெண் நீதிபதி சொன்னாங்களாம், ஐயா உங்களுக்கு இப்போ எல்லாம் டீ கொடுத்தாருல அவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது ஒரு பெண்ணினுடைய மகிழ்ச்சிக்கு ஆண்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறுத்துவிடக்கூடாது என்றவர்களே. ஆக இறுதியாக நீங்கள் கொடுக்கக்கூடிய தலைப்பு ஆண்களுக்காகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை 3 தொலைக்காட்சி நேயர்களுக்கு தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக தம்பி மனோஜ் அவர்கள் பேசியிருக்காரு. நல்ல அழுத்தமான கருத்துக்களை சொல்லியிருக்கார். அந்த பண்டிகைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் ஆண்கள் தான் அப்படின்னு, நல்ல மகிழ்ச்சியாக பெண்கள் கொண்டாடுறாங்க, ஆண்கள் தான் அதுக்கு காரணமாக இருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இன்னைக்கு தீர்ப்புக்குள்ளே வரணும். எல்லாரும் 6 பேருமே நல்லா பேசியிருக்காங்க, நல்ல செய்திகளை சொல்லியிருக்காங்க. தீர்ப்புக்கு வந்துடணும். ஆண்களா பெண்களா அப்படிங்கிறது ஒரு இது. இன்னைக்கு ஒரு ஆண் இருக்காங்க. அந்த ஆண் இன்னைக்கு மகிழ்ச்சியாக அந்த நம்ம பெண்கள் பண்டிகை கொண்டாடுறாங்கன்னா ஆண்கள் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா பண்டிகைகளை விடுங்க, வீட்டில் இருக்கோம். ஒரு வெளிநாட்டில் ஒரு அண்ணன் போய் வேலை பார்க்குறான்னு வைங்களேன், அவன் அங்கே வேலை பார்க்குறான்னா தன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுன்னா ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா
அவனுக்கு சம்பளம் கம்மியாக இருக்கும். இன்றைக்கி நிறையா பேர் அந்த ஏஜென்ட்னு சொல்லி ஏமாற்றிட்டு நிறைய இது பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு ஒட்டகம் மேய்ச்ச விட்டுறாங்க. அப்படி இருந்தாலும் கூட அங்கே போய் வேலை பார்க்குறான், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான். அப்படி வேலை பார்க்குறப்போ அவனுக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், பணம் இல்லை கையில், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி இருக்கிறப்ப கூட அந்த கம்பெனியில் ஒரு விரல் போச்சுன்னு வைங்களேன், 1 லட்ச ரூபா தருவான். ஒரு கை போச்சுன்னா 5 லட்ச ரூபா தருவான். அப்படின்னு தெரிஞ்சும் அது எவ்வளோ வலி இருக்கும். அந்த வலி தெரிஞ்சிருந்தும் வேணும்னே அந்த மிஷினுக்குள்ளே அந்த கையை விட்டு அந்த 5 லட்ச ரூபா வாங்கி தன் சகோதரியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு வர்றான் பாருங்க, அவன் தான் ஆண். நீங்கள் பெண்களை பற்றி சொல்கிறீங்க, ஒரு 10,000 ரூபா கொடுங்க நம்ம பெண்கள்கிட்ட, நல்ல புடவை எடுப்பாங்க, பட்டு புடவை. ஒரு 50,000 ரூபா கொடுங்க, நகை எடுப்பாங்க. இன்னும் ஒரு 2 லட்ச ரூபா கொடுங்க, ஒட்டியான எடுப்பாங்க. எது கொடுத்தாலும் நகையாக போட்டுருவோம். ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தாலும் அதை நகையாக போட்டு கொடுவாங்க பெண்கள். இது ஒரு ஆண்கிட்ட ஒரு 10,000 ரூபா கொடுங்களேன், பெட்டி கடை வைப்பான். 50,000 ரூபா கொடுங்களேன், மல்லிகை கடை வைப்பான். ஒரு 2 லட்ச ரூபா கொடுங்க, சூப்பர் மார்க்கெட் வைப்பான். 10 லட்ச ரூபா கொடுங்க, ஜுவலரியாக வச்சுருவான். அவன் குடும்பத்தை வாழ வைக்கணும்னுப்பான். எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நகையாக போட்டுருவாங்க. இதுதான் ஆண்களுக்கு பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்படி தான் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட இந்த கடலில் போய் முத்து எடுப்பாங்க பாருங்க. அந்த முத்து எடுக்க போகிறப்போ கடலில் ஒருத்தன் முத்து குளிக்கிறான்னு வைங்களேன், அந்த முத்து குளிக்கிறவனுக்கு கயிறு பிடிக்கணும். அதாவது உள்ளே போயிட்டு அவனுக்கு மூச்சு முட்டுனுச்சுன்னா அவன் கயிறை ஆட்டுவான். அப்படி ஆட்டுறப்போ மேலே உள்ளவனுக்கு தெரியும். அப்போ சரசரன்னு அந்த கயிறு இழுத்து முத்து குளிக்கிறவனை காப்பாற்றணும். அந்த கயிறை யார்கிட்ட தெரியுமா கொடுப்பான்? முத்து அவனுடைய மனைவியுடைய தம்பிக்கிட்ட கொடுப்பான் கையில். ஏன் தெரியுமா? அவனுக்கு தான் தெரியும் இது கயிறு இல்லை, தன் தங்கையின் தாலி என்று. அதனால் அதை எடுத்துருவான். இப்படியெல்லாம் ஆண்கள் இருக்காங்க. இன்றைக்கி ஆண்களுடைய தியாகத்தை சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் சந்தோஷமாக அப்போ மகிழ்ச்சியாக பெண்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமாக இருப்பது ஆண்களே 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட்டேன்னு வைங்களேன். இந்த பெண்களுக்கெல்லாம் பேசுகிறாங்க, இந்த பெண்களுக்கெல்லாம் பேசணுமாப்பா என்னப்பா அப்படின்னு கேட்க மாட்டீங்களா நீங்கள்? பெண்கள் பண்டிகைகளை மட்டுமல்ல குடும்பங்களையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியவள் பெண். இதனால தான் இல்லத்தரசி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எத்தனையோ விஷயங்கள், இன்றைக்கி விவசாயத்தை பற்றிலாம் நம்ம நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம். விவசாயம் என்பது இந்த நாட்டினுடைய முதுகெலும்புன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த விவசாயம் இன்றைக்கி சொக்குநூறாக போச்சு. நெல் போட்டேன் நட்டமாக போச்சு, பயிறு போட்டேன் பயனும் இல்லை, வாழை போட்டேன் என்னை வாழை வைக்கலை, எல்லாத்தையும் தூக்கிட்டு பிளாட்டு போட்டேன் என்னை ஓஹோன்னு வாழை வச்சுன்னு சொன்னானே. இன்னைக்கு ஒரு விவசாயி மகன் கலெக்டர் ஆகிட்டாரு, ஒரு டாக்டருடைய ஒரு விவசாயியோட மகன் டாக்டர் ஆகிட்டாரு, ஒரு விவசாயியுடைய மகன் இன்ஜினியர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னைக்காவது ஏதாவது ஒரு பத்திரிக்கையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டாக்டருடைய மகன் விவசாயி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஏன் விவசாயம் அவ்வளோ இழித்தொழிலா? அப்படியாப்பட்ட விவசாயம் என்கின்ற அந்த விவசாயத்தை முன்னுதாரணமாக கொண்டு பொங்கல் என்கின்ற ஒரு பண்டிகையை தமிழன் கொண்டாடுகிறான் என்றால் அந்த பண்டிகையை கொண்டாட வைப்பது பெண்கள் தானே அப்படின்னு சொல்லி பண்டிகைகளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது ஆண்கள் மூலியமாக பெண்கள் தான் இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மகிழ்ச்சிக்காக ஆண் என்ன பண்ணுவான்? தன் மனைவிக்கு நகை எடுக்கணும், புடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பைனான்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா? ஒரு நாள் பைனான்ஸ் எடுத்து அதை செலவு பண்ணிட்டு 1 மாதம் கட்டுவான். இதில் இப்போ ஒன்று வந்திருக்கு, குழுன்னு ஒன்று வந்திருக்கு, குழுன்னு. அது ஒரு நாள் குழு எடுத்தோம்னா தீபாவளி கரெக்டாக இந்த பாருங்கள் இந்த நேரத்தில் பொம்பளைங்கள்லாம் ஸ்டூடியோவுக்கு போவாங்க, குரூப்பாக ஃபோட்டோ எடுப்பாங்க, ஆதார் கார்டு எடுப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு குழுவில் போயிட்டு பணம் எடுப்பாங்க. இந்த பணத்தை எடுத்து உடனே செலவு பண்ணிட்டு தீபாவளிக்கு செலவு பண்ணிட்டு வருஷம் 3 வருஷம் கட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு நெருடலான விஷயங்களை கொண்டு போகிறது இந்த பெண்கள்னால தானே அப்படின்னு ஆண்கள் பேசுகிறாங்க. இருந்தாலும் அதில் மகிழ்ச்சி யாருக்கு இருக்குன்னா பெண்களுக்கு தான். அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது ஆண்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, என் மனைவியும் என் குழந்தைகளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று சொல்லி அந்த பண்டிகைகளை பெண்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று இருக்கிற அந்த ஆண்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியாக பண்டிகைகளை கொண்டாடுவது பெண்களே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.